ஓம் சாந்தி. சென்னை ஹாப்பி வில்லேஜ் ரெட்ரீட் சென்டரின் 2023-24 வருடத்தின் சேவை அறிக்கை. டிசம்பர் மாதத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டர் சர்வீஸ் விங்கின் சார்பாக நேஷனல் கான்ஃபரன்ஸ் மற்றும் ட்ரெய்னிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆஷா தீதிஜி, ஹரிஷ் பாய் மற்றும் டாக்டர் சச்சின் பாய் வருகை தந்திருந்தார்கள். சென்னையில் புயல் இருந்த போதிலும் தமிழ்நாட்டின் கவர்னர் திரு RN ரவி வர்ச்சுவல் மீட்டிங் மூலமாக 2 சேவைகளை தொடங்கி வைத்தார். டீச்சர்ஸ்க்கான 2 நாள் ட்ரெய்னிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பாரதத்தின் பல பகுதிகளில் இருந்து 200 டீச்சர்ஸ் சகோதரிகள் கலந்து கொண்டனர். திருவனந்தபுரம், கேரளாவில் பாபாவின் வீடு சிவசிந்தன் பவனில் 13ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக கேரளாவின் கவர்னர் திரு ஹரீஃப் முகமது கான் வருகை தந்திருந்தார். கேரளாவில் பாபாவின் சேவையின் கோல்டன் ஜூப்ளியும் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் டாக்டர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் யூத் விங்கின் Y20 புரோகிராமை தொடங்கி வைத்தார். இன்டர்நேஷனல் வெஜிடேரியன் யூனியன் மற்றும் இன்டர்நேஷனல் வீகன் அலையன்ஸ் மூலமாக நவம்பர் மாதத்தில் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் 25 வெளிநாட்டினர் மற்றும் 300 இந்திய பிரதிநிதிகள் மற்றும் பேச்சாளர்கள் கலந்து கொண்டனர். பிரம்மா குமாரி சகோதரி சிவானி மே மாதத்தில் சென்னை வந்திருந்தார் மற்றும் அக்டோபர் மாதத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் பால்காட்டிற்கு வருகை தந்திருந்தார். பல நிகழ்ச்சிகளின் மூலமாக பல்லாயிரக்கணக்கானோர் லாபமடைந்தனர். அண்ணா பல்கலைக்கழகத்தின் டிஜிட்டல் வெல்பீயிங் என்ற தலைப்பில் பிரம்மா குமாரிகளின் IT விங் மூலமாக ஒரு MOU, அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. டிசம்பர் 6 எல்லை பாதுகாப்பு படையின் ரேசிங் டே விழா கொண்டாடப்பட்டது. தமிழ்நாட்டின் முன்னாள் தலைமை செயலாளர் திரு இறையன்பு அவர்களும் இதில் கலந்து கொண்டார். செப்டம்பர் மாதத்தில் சயின்டிஸ்ட் மற்றும் என்ஜினியரிங் விங் மூலமாக 2 நாளுக்கான ரெட்ரீட் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மும்பையிலிருந்து சுவாமிநாதன் சகோதரர் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருந்தார். மே மாதத்தில் BK குழந்தைகளுக்காக 3 நாளுக்கான ரெட்ரீட் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் 300 BK குழந்தைகள் பங்கேற்றனர். அக்டோபர் மாதத்தில் 2 நாளுக்கான ராஜயோகா ஷிபிர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் 200 பேர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். டிசம்பர் மாதத்தில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுடன் இணைந்து கர்ப்ப சன்ஸ்கார் என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் 50 கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டனர். பிரம்மா பாபாவின் அவ்யக்த தினமான 18 ஜனவரி 2024 மதுபனுடைய 4 தாமங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அனைத்து பிராமணர்களும் மதுபனை அனுபவம் செய்தனர். ஜோனில் இருக்கும் பிராமண பரிவாரத்திற்காக ஜூன் மாதத்தில் 5 குரூப்புகளாக பட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மதுபனிலிருந்து மரியாதைக்குரிய ராம்நாத் சகோதரர், பிரயாக்ராட்டிலிருந்து மரியாதைக்குரிய மனோரமா தீதிஜி, பஞ்சாபிலிருந்து மரியாதைக்குரிய அனிதா தீதிஜி, பூனேவிலிருந்து மரியாதைக்குரிய தர்ஷத் சகோதரர் பட்டி செய்விக்க வந்திருந்தார்கள்.
கிட்டத்தட்ட 3000 சகோதர சகோதரிகள் பட்டியில் பங்கேற்றனர். ஜோனில் இருக்கும் சமர்ப்பண சகோதர சகோதரிகளுக்காக 2 குரூப்புகளாக பட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மதுபனிலிருந்து மரியாதைக்குரிய ராஜு சகோதரர் மற்றும் அகமதாபாத்திலிருந்து மரியாதைக்குரிய சாரதா தீதிஜி அனுபவம் மிகுந்த மற்றும் ஞானத்தின் ஆழமான பட்டி செய்ய வைத்தார்கள். VK இளைய சகோதர சகோதரிகளுக்கான 3 நாள் பட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மதுபனிலிருந்து பிரம்மா குமாரி ஊர்மிளா பேஞ்சி வழி நடத்தினார்கள். வைகுண்ட் பீஸ் கார்டனில் எஜுகேஷனல் விங் சார்பாக டீச்சர்ஸ் ஷேப் த வேர்ல்ட் என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. IT துறையினருக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வேர்ல்ட் டூரிஸ்ட் டே அன்று வாய்ஸ் ஆஃப் பீஸ் என்ற நிகழ்ச்சியில் 45 நிறுவனங்களில் இருந்து 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அகில உலக யோகா தினத்தன்று யோகா சங்கமம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த வருடம் சிவஜெயந்தி விழாவிற்காக சமூக ஊடகங்கள் மூலமாக ஆன்லைன் கேம்பெயின் முழு ஜோனிற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் விசேஷமாக பாபாவின் அவதாரம் மற்றும் அவருடைய தொழில் பற்றிய செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இந்த செய்தி சமூக ஊடகங்களாகிய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலமாக பகிரப்பட்டிருந்தது. இதனால் 1.5 கோடி ஆத்மாக்கள் பயனடைந்தனர். இதனுடன் ஆன்லைன் ஓவிய போட்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் 3500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏப்ரல் மாதத்தில் நமது சேவை நிலையங்களின் மூலமாக பரிசுகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து ராஜயோக பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது. பிராமணர்களின் சுய முன்னேற்றத்திற்காக சிறப்பு அழைப்பாளர் மலேசியாவில் இருந்து ராஜயோகினி VK மீரா தீதிஜி அவர்கள் வகுப்புகள் நடத்தினார். நன்றி. ஓம் சாந்தி.